ரப்பரை தள்ளி விட்டு பிள்ளை கையில பாட்டில கொடுக்க வேண்டியது. சரி, அவன் 5 மாத்தையில முடிக்கிற பாட்டு. ஆஹா, நம்ம ஆத்தால எப்படி மறக்க கூடாதோ அது மாதிரி ஆத்தா கொடுத்த பாட்டிலையும் மறக்கப்படாதுன்னு மண்ணுக்குள்ள போவதடிக்கு பாட்டில புடிச்சுக்கிட்டே திடுறாங்கடா. காரணம், நமக்கு முத பாட்டில் கொடுத்து பழக்கினது யாரா? இந்த தாய்மார்கள் தானே. அப்புறம் என்ன பண்ண சொல்றேன், ஏன்னா போன மாசம் ஒரு பத்திரிகையில செய்தி படிக்கிறேன். என்ன ஐயா, ஒவ்வொரு தினங்கள் கொண்டாடினாங்க. சுதந்திர தினம் கொண்டாடினாங்க, குடியரசு தினம் கொண்டாடினாங்க, பெற்றோர்கள் தினம் கொண்டாடினாங்க, ஆசிரியர் தினம் கொண்டாடினாங்க, என்னங்க நாட்டுக்கு தேவையான காதலர் தினம் கொண்டாடினாங்க. போன மாசம் ஒரு பத்திரிகையில போட்டிருக்காங்க. ஆமா, தாய்ப்பால் வாரம்னு ஒரு வாரம். தாய்ப்பால் வாரம், தாய்ப்பால் கொடுத்தா பார்த்தே பிள்ளைய நல்லா வளரும்னு சொல்றதுக்கு நம்ம தங்க தமிழ்நாட்டுல தாய்ப்பால் வாரம்னு பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு மாநாடு நடத்திக்கிட்டு நடத்த வேண்டியது வேலை ஆயிப்போச்சு. இதுக்கு எதிர இப்படி போயிட்டு இருக்கு. என்ன பெத்தா ஆத்தாக்கலாம், ஒரு நாடு நல்லா இருக்கிறதும் ஒரு வீடு நல்லா இருக்கிறதும் ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்கு. என்ன பெத்தா ஆத்தாக்கலாம் உங்க கையில தான் இருக்கு. இனிமேல வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல தாய்ப்பால் கொடுத்து வளருங்க. அப்பத்தே பிள்ளைய தாய் பாசத்தோட இருக்கும், தாய் நாட்டு மேல பாசத்தோட இருக்கும் என்ற செய்தியை இன்றைய செய்தியாக தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்குகிறோம். தயவுசெய்து நிற்கக்கூடிய பெரிய கூட்டம் கூடி இருக்கீங்க. தயவுசெய்து நிற்கக்கூடிய தயவுசெய்து உட்காருங்க பங்காளி. எவ்வளவு பெரிய போட்டவன் எந்த ஊர்லயும் நீங்க இந்த மாதிரி வசனத்தை சொல்லிருக்கலாம். ஆமா, கேட்டிருக்க மாட்டேன். ஆமா, நம்ம ஒரு கல்லம்பட்டி. மத்த ஊர் மாதிரி எங்க கல்லம்பட்டி ஒரு நூல்ல கட்டுப்படுற ஊர்ரா. என்ன சுடுகாட்டு ஒரு வார்த்தை வெள்ள ஒரு வார்த்தை கொண்டு முடிச்சிருக்காங்களா? நீங்க எனக்கு மந்திரக்கார மாதிரி ஒரு நூல்ல கட்டுப்படுங்கிற மாதிரி இருக்கு. ஒரு வார்த்தை சொல்றேன் பாக்குறியா இந்த கூட்டத்தை? சரி, எப்படி உட்காருன்னு பாக்குறியானா? என்ன பெத்தாங்க நம்ம கல்லம்பட்டியினுடைய ஆமா கண்ணியத்தையும் கட்டுப்பாடையும் காப்பாத்துறதுக்காக எல்லாம் தயவு செய்து கல்லம்பட்டி கிராமத்தார்கள் எல்லாம் அமைதியா உட்காந்துடணும். ஒரு பிள்ளை நிக்கப்படாது, எல்லாம் அமைதியா உட்காருங்க. பாடுறா உட்காந்துருக்காளேன்னு பாடுறா. நீங்களே பாருங்க என்ன அந்த லட்சணத்தை. போடா லூசி போல கல்லம்பட்டி அலப்புறம் உட்காந்துருச்சு. சரி, இதெல்லாம் வெளியூர் ஆளு, அதெல்லாம் அப்படித்தான் நிக்கும். உங்க ஜெமாலிக்கு ஒரு அளவு இல்ல. வேற என்ன பண்ண சொல்ற? இதுல தாண்டா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, வேற வண்டியும் இல்ல. என்ன பெத்தா கேட்கலாம். நீங்க உட்கார்ந்தாலும் சரி நின்னாலும் சரி என்ன வேணாலும் பண்ணுங்க. நிகழ்ச்சி வரைக்கும் அமைதியாக பாருங்க. நாடகம் நடப்பது நன்னாடி, நாட்டியம் இருக்கிறது பின்னாடி. நாட்டியம் இருப்பது பின்னாடி. நாடகம் நடப்பது நன்னாடி, நாட்டியம் இருக்கிறது பின்னாடி. மொத்தம் வீட்டில் கண்ணாடி, நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களானே. கண்ணாடி, நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களானே. மொத்தம் வீட்டில் கண்ணாடி, நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களானே. இது நாடகம் நடப்பது நன்னாடி. கண்ணாடி, அவர்கள் முன்னுக்கு வருவது உங்களானே. இதுபோல் என்றும் நடக்கணும், இதையே நீங்கள் ரசிக்கணும். இதுபோல் நடக்கணும், இதையே நீங்கள் ரசிக்கணும். இதுபோல் என்றும் நடக்கணும், இதையே நீங்கள் ரசிக்கணும். கண்ணாடி பின்னாலே பார்த்து மகிழ்ந்த கண்ணாலே நாங்கள் முன்னுக்கு வருவது நடைபெறக்கூடிய இந்த வள்ளி திருமணத்தின் நாடகத்திலே பங்கு பெற இருந்திருக்கும் நடிகர் நடிகைகள் பக்கமினக்காரர்கள் சென்றவர்களாம் தரக்கலைஞர் தானே என்று வெற்றி பரிசு போட்டி வந்து கொண்டிருக்கும் முத்தமிழ்கான இசைவேந்தன் அன்பிற்கும் பாசத்திற்குமான அன்பு உடன்பரவா சகோதரர் நமது கல்லம்பற்றியுடைய ஆஸ்தான ராஜ நடிகருமாகிய திருமாளர் கே பழனிக்குமார் அவர்கள் இல்லையாம் இவரன் மலையிலே வடிவேலன் வனவேடன் வயோதிகனாக வளர்த்தாங்கி நடிப்பார்கள். கோயிலவாணி தனது இனிய காலத்தினால் மக்களின் மனதிலே மாறத இடம்பெற்று வரும் அருமை தோழியர் வள்ளாள மாநகர் தந்த தங்கம் எம் எஸ் அர்ச்சனா தேவி அவர்கள் இல்லைgram இவரும் மலையிலே வள்ளி நாயகியாக விடத்தாங்கி கிடைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வசனவாக்க சாதை இசைத்தண்டல் அடுக்கு சொல் வசனம் பேசும் நடிப்பு கலையரசு தேவகான இசையரசு நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று ராமன் நாம் வியக்க வண்ணம் தன்னுடைய எடுப்பான தோற்றத்தாலும் இன்பமான கானத்தாலும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு செல்லக்கூடிய எங்களது காரை மாநகர தந்த கவிக்கோ திருமாளர் ஏஎஸ் கலை மத்திய அவர்கள் நம் இவரும் இடையிலே கரகப்பிரியர் நாரத மகாமுனிவராக விடம் தாங்கி நடிப்பார்கள். திலகங்களாக அமர்ந்திருந்து நாங்கள் அவ்வப்போது செய்யக்கூடிய சில இசைப்படைகளை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை மைத்துனர் பெருமாளர் கோவில்பட்டி டி ஆர் அழகேசன் அவர்கள் இன்றைய தினம் ஆறுமணியம்மன் பின்பாட்டு வாத்தியத்தை இசைப்பார்கள். ஆதாரோ என்றோ நீதானே, ஆதாரோ என்றோ நீதானே, ஆறு முதலே
ஆசிரியர் பெருந்தகை திருவாளர் ஆட்சி ராஜ்குமார் அவர்கள் இன்றைய தினம் மிருதங்கம் டோலக்கம் தபேல் அவைப்பார்கள். பலவாத்திய சிவண்ணன் அருமை மாமா திருவாளர் எஸ் சிவா அவர்கள் இந்த தினம் ஆல்ரவுண்ட் வாத்தியத்தை செய்ப்பார்கள். மாமா விக்ரம் தோலப்பர் தர்மா அவர்கள் இந்த தாளத்தை செய்வார்கள். சிறந்த முறையிலே காட்சியமைப்பு அமைத்திருப்பார்கள் முத்துமாரியம்மன் சீர்கமணி உரிமையாளர் திருவாளர் எம் சுப்பையா அவர்கள் கல்லம்பட்டி சிறந்த முறையிலே காட்சியமைப்பு அமைத்திருப்பார்கள். நாங்கள் மெதுவாக பேசினால் எங்களது பாட்டுக்களையும் எங்களது பேச்சுக்களையும் உங்களது உள்ளங்களில் புகுத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி அமைப்பு அமைத்திருப்பவர்கள் ஆண்டவர் எலக்ட்ரிக்கல் சவுண்ட் சர்வீஸ் ஆண்டவர் இவ்வளவு சொல்லியிருக்கோம். காலையில பார்த்து ஏதாவது கவனிச்சுட்டு போவீங்களே. சிறந்த முறையில் சொல்லிருக்காங்க 50 ரூபா 2 பேருக்கு தலைக்கு 50 ரூபா தரம்னு. சிறந்த முறையில் நீங்க வாடிக்கை ஆட்டு தலைக்கு கொடுத்துட்டு காலையில வாங்கிட்டு போயிடாம. எங்கள் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழந்தைகளுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் எவ்வளவு மணியிலே நாட்டியம் ஆடப்போம். யாரு பொம்பளை வேண்டாம் மானங்கட்ட விளையா கூட்டிட்டு வந்தீங்களா? புள்ள வேண்டாம் சின்ன பிள்ளைய கூட்டியாந்துருக்கோம்டா. வயசுக்கு வந்துட்டா வயசுக்கு வரலையா? வயசுக்கு வரலன்னா தான் நம்ம கூட்டிக்கிட்டே வர மாட்டோமே. வயசுக்கு அப்படியே வரலனாலும் குச்சி எடுத்து குத்த போறீங்களா நீங்க? சுண்டு வரதுக்கு இருக்கின்ற நாட்டிய தாரகை நடன சிங்காரி துள்ளி ஓடு புள்ளிமான் எடுப்பவுக்கு எடுப்பழகி கடுப்பவுக்கு முட்டுப்பழகி தன்னுடைய கவர்ச்சியான மொழியான அருமை தோழியர் செல்வி லட்சுமி அவர்கள் என்கிறார். இவர்கள் முறையிலே டான்ஸ் ஆகும் காமிக்காகவும் பற்பல இடங்களையும் தாங்கி தாங்கி தூக்கி உங்களோட பிள்ளை நான் தான் பபன் காமிக்கலாம் என்னை சார்ந்தது. இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளரும் நான் தான். ஆமா, நாடகத்துக்கு போறதே எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இதுல நம்ம கல்லம்பட்டியில தான் வந்து நாடகத்தை எங்களுக்காக நடத்தி சொக்கலிங்கம் வர்றாருன்னா நம்ம ஊருக்கு பெரிய விஷயம் ஜோசிய சொக்கலிங்கம். அது சரி, அதை வெளியே சொல்லாது என்ன திட்டிக்கிட்டு